நம்ம பூமியில நீர்மழை பொழியிற மாதிரி மற்ற கிரகங்கள்ல என்னென்ன மாதிரி மழை பொழியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சூரிய குடும்பத்துல முதலாவது கிரகம் புதன் கிரகம். இந்த கிரகத்துல மலைமண்டலம் கிடையாது. இதனால மலை மேகங்கள் உருவாவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த புதன் கிரகத்துல நடக்குது. புதன் கிரகத்தோட சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இரும்பு, சோடியம், பொட்டாசியம் தனிமங்கள் நிறைஞ்சு கிடக்கு. கீழிருந்து வர சக்தி வாய்ந்த சோலார் விண்ணால இந்த தனிமங்கள் எல்லாம் விண்வெளிக்கு தூக்கி எறியப்படுது. இப்படி தூக்கி எறியப்பட்ட தனிமங்கள் புதன கிரகத்தோட வேற ஒரு பகுதியில போய் தரையில விழுது. இந்த மெட்டல் ரெயின்னு சொல்றாங்க. இரண்டாவது கிரகமான வெள்ளி கிரகத்துல அதோட வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு வாயு நிறைஞ்சு கிடக்கு. இந்த சல்பர் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த கிரகத்துல ஆசிட் மழை பொழியும். இதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. அப்படி பெய்யுற அந்த ஆசிட் மலை தரைப்பகுதியில விழவே விழாது. ஏன்னா அந்த வெள்ளி கிரகத்தோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 450 டிகிரி செல்சியஸ். இந்த அதீத வெப்பத்தினால மேல இருந்து வர ஆசிட் ரெயின் தரைப்பகுதிக்கு வரதுக்கு முன்னாடியே ஆவியாயிடும். மூணாவது கிரகமான நம்ம பூமியில நீர்மலை பொழியுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான்காவது கிரகமான செவ்வாய் கிரகத்துல அதோட வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா 95% கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் இருக்கு. இதனால இந்த கிரகத்துல கார்பன் டை ஆக்சைடு ஸ்னோ மாதிரி இரவு நேரத்துல பொழியும்னு சொல்றாங்க. ஐந்தாவது கிரகமான வியாழன்ல அதோட வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் வாயு அதிகமா இருக்கு. இந்த வாயுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதிக பிரஷர்னால கார்பனை உருவாக்குதுங்க. இந்த கார்பன் மேலும் மேலும் அதிக பிரஷர்னால வைரமா மாறி அந்த கிரகத்துல வைரமலையா பொழியுதுங்க. ஆறாவது கிரகமான சனி கிரகத்திலயும் இதே ப்ராசஸ் தாங்க நடக்குது. ஒரு சின்ன சேஞ்ச். அந்த கிரகத்துல உள்ள கார்பன் கிராஃபைட்டா முதல்ல மாறுது. அந்த கிராஃபைட் அதிக அழுத்தத்தினால வைரமா மாறி அங்க வைரமலையா புரியுது. 7வது மற்றும் 8வது கிரகமான யுரேனஸ் மற்றும் நெப்டியூன்ல வியாழன் கிரகத்தோட நடக்கிற மாதிரி சேம் ப்ராசஸ் தாங்க நடக்குது. இதையும் கார்பன் அதிக அழுத்தத்தால வைரமா மாறி அங்க வைரமலையா புரியுது. கடைசி கிரகமான புளூட்டோவோட வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன், மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற வாயுக்கள் நிறைஞ்சு கிடக்கு. இந்த கேஸ் எல்லாம் அந்த கிரகத்தோட அதீத குளிர்னால வளிமண்டலத்திலேயே உறைஞ்சி ஸ்னோ மாதிரி குத்துதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி புது புது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.